மேச ராசிக்காரர்களே, ஊசியும் மனிதர்களும் ஒன்றுதான். ஏனென்றால் கோப்பதிலும் குத்துவதிலும் மனிதர்களும் ஊசியும் ஒன்றுதான். இதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்ட நீங்கள் இந்த புத்தாண்டு அமோகமாக இருக்க போது மேச ராசிக்கு ஒரு 5 விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த 5 செய்திகளை நம்ம தொடர்ந்து செய்து வந்தால், அதை கடைபிடித்தால் நம்ம வாழ்க்கையில் ஒரு லிஃப்ட் கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் இந்த நேரத்தில் ஒரு வருஷத்துடைய பிறப்பு நடக்குது. இந்த காலகட்டத்தில் எப்படி நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணணும், எவ்வளோ இடைஞ்சல்கள் வந்தாலும், எவ்வளோ சிரமங்கள் வந்தாலும், எந்த ஒரு விஷயம் நமக்கு சங்கடமாக மாறினாலும், இது எல்லாத்தையும் விட லாபத்தை நம்ம பார்க்க வேண்டிய நேரமாக மாற்றிக்கணும். கஷ்டமாக இருக்குங்க, வருத்தமாக இருக்குங்க, ரொம்ப சங்கடமாக இருக்குங்க, என் லைஃபே எனக்கு பிடிக்கலைங்க, என்னங்க இது எதுவுமே எனக்கு நடக்கலைங்க, இப்படி நிறைய கொஷின்ஸை கேட்குறத விட, இன்னும் சொல்லப்போனால் கேள்விக்குறியாக வாழ்கிறத விட, அதுக்கு பதில் கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். பதில் கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கங்களேன், மற்றவங்களாம் நம்மளை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ நம்ம இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு மரியாதையும் இல்லை, மதிப்பும் இல்லை. அப்போ நம்ம மனசில் ஏற்படக்கூடிய கேள்வி அது எதிராளிக்கு ஏற்படக்கூடிய கேள்வி. இது அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய கேள்வி. ஒரு மனுஷனுடைய பிறப்பில் தகுதி உயரணும், அந்தஸ்து உயரணும், மதிப்பு உயரணும். இது எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த அந்தஸ்து உயர்வு தகுதி இருந்தால் தான் மற்றவங்கள ஃபேஸ் பண்ண முடியும். இந்த உலகத்தை நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். பிறந்த பிறப்புக்கு ஒரு மரியாதை அமையும். அப்போ சில விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். எந்த விஷயத்தை நம்ம கடைப்பிடிச்சா நம்மளுடைய அந்தஸ்து உயரும், இந்த பிறப்பு நமக்கு சிறப்பாக இருக்கும். மேஷத்தை பொறுத்தவரை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் 7.5 சனியோடைய காலகட்டம். 7.5 years 7.5 சனி. முதல்ல இந்த வருஷத்துடைய பிறப்பு, இந்த 7.5 சனியோடைய தாக்கம், இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம கெத்தை காட்ட வேண்டிய நிலை, இன்னொரு பக்கம் நம்ம கெத்து மூலியமாக அந்தஸ்து உயர வேண்டிய நிலை, பொறுப்புகள், இதெல்லாம் நிர்பந்தமாக இதெல்லாம் நடத்தியே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் மேஷத்திற்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். கட்டாயம்தான் வாழ்க்கை. ஒரு காலகட்டத்தில் நம்மலாம் கட்டாயப்படாமல் இருந்தோம், எதையும் விரும்பாமல் இருந்தோம். ஆனால் இப்போ இது எல்லாமே கட்டாயமாகிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு கட்டாய சூழ்நிலையில் ஒரு 5 விஷயத்தை கடைப்பிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தாங்க எஜமான்கள் இந்த ஆண்டு. இந்த ஆண்டு மட்டும் இல்லை, வாழ்க்கை முழுவதும் நிச்சயமாக நம்ம போகிற ரூட்டில் எந்த பிரச்சனையும் வராது. ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா, மேசராசி, இந்த உலகத்தில் நீங்கள் முதல்ல என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை யாருக்கிட்டேயும் போய் சொல்லாதீங்க. முதல் விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அது நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், அது இன்பமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், உங்களுக்கு கிடைச்ச ஒரு லெசன், உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாடத்தை, உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷத்தை நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ நீங்கள் யார்கிட்டேயும் போய் சொல்ல வேண்டாம். இன்னொன்று, நீங்கள் ஒரு லக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு, நான் இப்படி தான் வீடு கட்டினேன், இப்படி தான் கல்யாணம் பண்ணேன், இப்படி தான் நான் பிஸ்னஸை டெவலப் பண்ணேன் அப்படின்னு உங்கள் சூட்சமத்தை நீங்கள் வெளியில் சொல்லிட்டீங்கன்னா, சொன்ன அந்த நேரத்திலிருந்து உங்களுக்கு சரிவு ஆரம்பம். இது உண்மை. லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாருன்னே யாருக்கும் புரிதல் இருக்கக்கூடாது. மேஷம்னா ஒரு புரியாத புதிர். இவ்வளோதான். இது முதல் பாயிண்ட்டை எடுத்துக்குங்க. 2வது விஷயம், நல்ல நட்பை தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல நல்ல நட்பை தேர்ந்தெடுங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களை சுற்றி அவ்வளோ பொய்யான ஆட்கள் இருக்காங்க. உண்மை தானே? எவ்வளோ ஏமாந்தீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். உறவுகளால் மேஷம் உயர முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. உறவுகளால் மேஷம் சில பொய்களை சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். நிறைய இடத்துல உறவுகளுக்காக பயணிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் வெளி உலக நட்பு தான் மேஷத்தை உயர்த்தும். இது 2வது விஷயம். ரொம்ப எளிமை, அவ்வளோதான். நிறைய நட்பை தேர்ந்தெடுத்துக்குங்க. நல்ல நட்பை தேர்ந்தெடுங்க. ஏதோ ஒரு நட்பு தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்த போகுது. உங்களுடைய வெற்றி தோல்வி அதோட ரகசியம். நான் இதெல்லாம் பண்ணப்போ அதனால தான் தோத்துட்டேன், இதையும் சொல்லக்கூடாது. அதுவும் ரகசியம்தான். ஏன்னா நம்ம ஒரு தொழில் சார்ந்த நிறுவனத்தில் போயிட்டுருக்கோம்னா, நீங்கள் 4 பேருக்கு சொல்லும்போது என்ன ஆகுது, 4 போட்டியாளர்கள் அதை சொல்ல மாட்டாங்க, அதை ஜெயிச்சுட்டு போவாங்க. நீங்கள் அப்போ என்ன பண்ண முடியும்? நல்லவனுக்கு சொல்கிறது வேறு, 4 பேருக்கு எதையும் சொல்லாமல் இருந்துட்டால் நல்லவன் கெட்டவன் யாருன்னே தெரியாமல் போயிடுச்சு இப்போல்லாம். அதே மாதிரி தான் நல்ல நட்பை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். நல்ல நட்பு தான் உங்களுக்கு மிகப்பெரிய உயர்த்துதலை ஏற்படுத்தும், உந்து சக்தியை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பவர்ஃபுல் செய்திக்குள்ளே கொண்டு வரும். 3வது, துரோகிகளை நம்பக்கூடாது. எக்ஸ்கியூஸே கொடுக்காதீங்க. ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப அவங்ககிட்ட நிற்கவே நிற்காதீங்க. அவன் உங்ககிட்ட வந்து நிற்பான். உங்களுக்கு துரோகம் பண்ணவன், கஷ்டப்படுத்தினவன், அவமானப்படுத்தினவன், வேதனைப்படுத்தினவன், வருத்தப்படுத்தினவன் கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட திரும்ப வந்து நிற்பாங்க. அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆனால் அந்த துரோகியை நம்பாதீங்க. அவங்க உங்ககிட்ட வந்து கேட்கலாம், என்னை மன்னிச்சிடுங்க, நான் நல்லவன் ஆகிட்டேன்,
நான் இனிமேல் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்ப்பே கொடுக்காதீங்க. துரோகம் பண்ணவனை நீங்கள் நம்பாதீங்க. அவனை 3வது பாயிண்டில் வச்சுக்கோங்க. 4வது ரொம்ப முக்கியம். யாருக்கிட்டேயும் ரொம்ப உண்மையாக நாணயமாக பேசுனீங்கன்னா நீங்கள் எதிரியாக மாறிடுவீங்க. நல்லா கவனிச்சிக்கங்க. எதிரியாக மாறிடுவீங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக யோசிக்காதீங்க. அது பேசும்போது ரொம்ப கவனமாக இருங்க. ஆனால் அதே நேரத்தில் யார்கிட்ட நாணயத்தை செயலில் காட்டணுமோ எதிரியும் உங்களுக்கு நண்பனாகும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நாணயமாக பேசுனீங்கன்னா நம்மளுக்கு இழப்புகள் ஏற்படும். அதை செயலில் காட்டினா எதிரியும் உங்களுக்கு நண்பன் ஆகும். இவ்வளோதான். ஐயா மேசராசிக்காரங்களா சொன்ன நேரத்தில் கரெக்டாக வந்து நிற்கிறாங்க ஐயா. ஐயா பணமே அவர் கேட்கலைங்க ஐயா. எனக்கே நிறைய பிடிச்சி தான் சார் நான் கொடுத்தேன். இதை எதிராளிகள் எதிர்பார்க்கணும். இதுதான் மேஷத்துடைய நாணயம். சார் கேட்ட உடனே அவர் பணம் கொடுத்தாரு சார். கேட்ட உடனே அவர் ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்தாருங்க சார். அவர் கேட்ட தொகையை நான் ₹1 குறைக்காமல் கொடுத்துட்டேன் சார். ஏன்னா உங்களுடைய நேர்மை நாணயம் ஒருத்தவங்களை எதிர்க்கணும்னு நினச்சா கூட அவங்கள அழிச்சிரும். நீங்கள் நாணயமாக நேர்மையாக பேசுனீங்கன்னா உங்களை அழிச்சிரும். ரொம்ப ஓப்பன் டால்க்காக இருக்காதீங்க. பேச்சு தான் ஒன்றும் கிடையாது. நாணயமாக பேசுகிறத விட நாணயமாக செயல்பட்டால் எதிரியும் நண்பன் ஆவான். ரொம்ப முக்கியம். மேஷத்துடைய பெரிய பலம் என்னென்னா கோபத்தை வெளியே காட்டாமல் இருக்கிறது. கோபத்தை கூட புன்னகையாக வெளியே காட்டுங்க. கோபத்தை கூட எதிரிகளுக்கு நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா பிரசாதமாக கொடுக்கணும். எப்படின்னா பிரசாதம்னா என்ன? கோவிலில் பிரசாதம் கொடுக்குறாங்க. சுவாமி நெய்வேத்தியம் சாமி சாப்பிட்டதை நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம ஒரு கோபத்தால் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோமோ கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு நம்ம இழந்திருப்போம்ல, அதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி காட்டுற மாதிரி கோபத்தை காட்டணும். டேய் ஏன்டா என்னை ஏமாத்துற, ஏன்டா என்கிட்ட பொய் சொல்கிற, இப்படிலாம் பொய் சொல்லி தாண்டா நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு உணர்த்துற மாதிரி இருக்கணுமே தவிர தயவு செய்து யார்கிட்டையும் காட்டாதீங்க. அது அறிவுக்கு அழகல்ல. ஏன்னா கோபம் நம்மளை எதிரியாக்கும். கோபத்தை நம்ம மறைக்கும்போது இன்னும் பெரிய எதிரியாக்கும். கோபத்தையே அடக்கும்போது சைலண்ட்டாக நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் மேஷம் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி மேஷத்தை பொறுத்தவரை அதிகபட்சம் உண்மையை பேசுங்க. சில பொய் கலந்து தான் ஆகணும். செம்பு கலக்காமல் ஒருத்த ஆவணத்தை போட்டுக்க முடியாது. அப்போ மேஷ ராசிக்காரர்களும் உண்மைகளுக்கு நடுவில் சின்ன பொய் சொல்லலாம், தப்பு இல்லை. நல்ல விஷயத்துக்கு பொய் சொல்லலாம், தப்பு இல்லை. நன்மைக்காக நடக்கிறது. ஆனால் அதிகபட்சம் மேஷ ராசிக்காரர்கள் பொய்யே வேண்டாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பொய் சொன்னவங்கெல்லாம் நிறைய பொய் சொன்னவங்கெல்லாம் ரொம்ப நாள் வாழவே முடியாது. கொஞ்ச நாளில் டமால்னு கீழே இறங்கிடுவாங்க. இந்த பொய் சொல்கிறதுனால என்ன ஆகிடும்? நமக்கு பணம் சேர்க்க முடியாது, பதவி சேர்க்க முடியாது. சில இடத்தில் நாம் உண்மையை பேசி தான் ஆகணும். ஆனால் அதே நேரத்தில் பொய் கொஞ்சம் கலந்து பேசிக்கலாம், தப்பு இல்லை. புரியுதுங்களா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மேஷத்திற்கு இந்த நேரம் இந்த 5 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகுது. மிகப்பெரிய மாற்றத்தை வெற்றியாக உங்களுக்கு கொடுக்க போகுது. மிஸ் பண்ணாதீங்க மேஷ ராசிக்காரங்க. இது ஒரு அற்புதமான நேரம். இந்த காலகட்டத்தில் தான் சார் இத்தனை நாளாக ஏங்கிக்கிட்டு இருந்தேன். இந்த நேரத்தில் என்னுடைய தகவலை புரிஞ்சுக்குங்க. இந்த 6 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு நன்றி மறக்காத குணம் உங்ககிட்ட இருக்குது. யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக தூக்கி எறியவும் மாட்டீங்க, யாரையும் உதாசனப்படுத்தவும் மாட்டீங்க. யாருக்கு எப்படிப்பட்ட சிரமத்தில் உள்ளே போனாலும் அவங்களுக்கு கையை கொடுத்து தூக்கி விடணும்னு நினைப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் சரியான நேரத்தில் சந்தர்ப்பம் தவறாமல் கரெக்டான நேரத்தில் உதவி பண்ணக்கூடியவங்க நீங்கள் தாங்க. ஸோ மேஷம் கர்மா இல்லாதவர்கள். ஸோ நீங்கள் உங்களுக்கான வேலையை செய்கிறத விட மற்றவர்களுக்கான வேலையை செய்யக்கூடியவங்க. இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள். உங்களோட முருகப்பெருமான் துணை நிற்பார். வேலை கொடுத்து துணை நிற்பார். நல்லதே நடக்க போகுது உங்களுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டு முழுவதும் மேஷ ராசிக்காரங்களுக்கு வளர்ச்சிக்கான அனைத்து விஷயங்களும் சொல்ல போகிறோம். கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை. எந்த ராசியோ அந்த ராசி வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். நன்றி.